ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அதை கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்க வியூ வந்து கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ அவனுக்கு ப்ளீடிங் ஆகிறத பார்த்து எல்லாரும் எமோஷனல் ஆகி பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ அம்மாவும் இதெல்லாம் சரண்யால வேலை தான் அப்படின்னு கட்டுப்பா கோவமா பார்க்குறாங்க. அப்போ டாக்டரும் வந்து அவனை செக் பண்ணிட்டிருக்காரு. அப்போ அந்த ஆன்டி வேற இவன் பேட் லக் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு போல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் முறைச்சி பார்த்துட்டிக்குதுவோ. அப்போ மம்மியும் உனக்கு எப்படிப்பா ஸ்டேச்சஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கன்ஃபியூஸ்ட் ஆகி. நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன், இப்படி நடக்க சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆன்டியும் யா ஐ மீன் அப்படின்னு அவங்க ஏழரை வாயை ஸ்டார்ட் பண்ணதும் டேடும் கரெக்டா அது டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவன் ரொம்ப ஓவரா காய்ச்சிட்டானா அதனால தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வியூமும் நான் தான் சரண்யாவை தான் பிளேம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவனை காட்டுறா. அப்ப எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டிக்குதுவோ. அப்ப பார்க்க இவன் என்ன சொல்றான்னு புரியாம சரண்யாவும் ஷாக்காகி பார்த்துட்டிக்கா. இவன் என் பக்கத்துல இருந்ததால தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் இவளால தான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்றான். அவ டாக்டரும் தட்ஸ் குட், இந்த கண்டிஷன்ல நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரண்யா உங்க பக்கத்துல இருந்தா நீங்க ஃபாஸ்டா கியூர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வீமா அதுதான் அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே காட்டுறா. அப்போ டாக்டரும் வந்து மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு இந்த ப்ரிசப்ஷனில் இருக்கிறத வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ எல்லாரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்குதுவோ. அப்போ டேடும் ஓகே இப்போ நாங்கள் அப்போ கிளம்பலாம். இப்போ டாக்டர் வந்து சரண்யாவை வேற தெரப்பி கொடுக்க சொல்லிக்காரு. ஸோ அவ கொடுக்கட்டும் நாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மொத்தமாக கிளப்பிட்டு போயிட்டுறாரு. இனி அம்மாடா அப்படி தாண்டா இருப்பாங்க, பொசிசிவ் ஆகாம இருப்பாங்களா? அவங்கள்ட்ட புள்ள இப்படி அடிப்பட்டிக்க சொல்லி இப்படிதான் இருப்பாங்க. இது நார்மல் தான், புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நாளையில பாரு ஷரண்யா அவங்களும் நல்லா க்ளோஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு மம்மி வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப அதை கேட்டுட்டு ஆதித்யாவும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க, நான் ஒன்றும் அதை பத்தி சொல்ல வரல அப்படின்னு சொல்றான். என்னாச்சு ஆதி, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. அப்ப அவனும் யோசிச்சு பாக்குறான். டேடும் மம்மி கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணதும் அதோட ஆன்டி வேற இந்த மொட்டா ஃபேமிலியோட கதையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராஜனும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவனோட மைண்டுக்குள்ள வருது. அப்ப அவனும் அதை எப்படி சொல்றேன்னு தெரியாம இல்லப்பா அது வந்து எப்படி இந்த மேரேஜுக்கு இவங்க இவ்வளோ ஃபாஸ்டா புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன சொல்றா, சரண்யாக்காக இவங்க வந்து 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டீங்க அப்படிக்க சொல்ல மேரேஜ் பத்தி பேசதான் செய்வாங்க. அவன் என்னன்னா மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டீங்க, ஒன்னு போட்டுன்னா தெரியும், ரொம்ப ஓவரா பண்ணாத ஓகே அப்படின்னு அம்மா மிரட்டுறாங்க. ஆனா அப்பாவுக்கு புரியுது அவன் என்னமோ சொல்ல வாராங்கிறது. அப்போ சரண்யா வந்து அழுதுகிட்டே பார்த்துட்டீங்க. அப்ப அவனும் ரிலாக்ஸ் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனும் அழுதுகிட்டே நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்றா. சரண்யா ப்ளீஸ் அழாத அப்படின்னு சொன்னதும் அவனும் நான் எப்படி உன்னை பத்தி கவலைப்படாம இப்ப உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றா. நீ எனக்கு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. நவ் யூ கேன் ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல். நான் இப்படி இருக்கிற கண்டிஷனை பார்த்தாலுமா உனக்கு ஸ்மைல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவளும் செல்லமா அவனை தட்டி விட்டுட்டு ஷட் அப், நான் ஒன்றும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஓகே நான் அப்ப கிஸ் பண்ண வந்தப்ப யாரோ கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்துச்சு. டோட்டலி ரபிஷ். நான் பயந்தனா அப்படிலாம் ஒன்றும் நடந்திக்காதுப்பா. அவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ அங்கிள் டைப் அண்ட் சீரியஸ் அண்ட் போரிங் டைப் பண்ணி ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாது அவள் அப்படி சொன்னது. அவனும் என்ன அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டான். அவளும் யூ ஆர் குட் பாய் அப்படின்னு சொல்றா. இன்னும் எரியிற நெருப்புல என்ன ஊத்துனது சேரும். நான் குட் பாயா? நான் அந்த அளவுக்கு குட் பாய்லாம் இல்லை, நான் எப்படிப்பட்ட குட் பாய்னு காட்டவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட க்ளோஸ் ஆவாரா. அப்போ அவளும் கேர்ஃபுல் ஆயிரி, டாக்டர் என்ன சொல்லிக்காரு? எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வே, நான் கராட்டி சாம்பியன் தெரியும் தானே அப்படி அவ சொன்னது. அவனும் கராட்டி சாம்பியன்
நீங்கள் மொஸ்கிட்டோவை கொண்டுக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறா. அவளை என்னது மொஸ்கிட்டோவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. கராட்டி சாம்பியனுக்கும் மொஸ்கிட்டோக்கும் என்ன கனெக்ஷன் இன்னைக்கு? ஓகே நெவர் மைண்ட், நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இங்கேருந்து கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்போவும் இதே கொஷின் தானா, பட் எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணணுன்னே தோணலை. அவன் எப்படியா இருந்தாலும் என்ன எப்படி நடக்குங்கிறது நம்மளோட கையில் இல்லையே. ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், ஐ வில் ட்ராப் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவளும் நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கரெக்டாக டேடும் ஆமாம் இவன் ஃபுல்லாக பைத்தியம் தான், இவன் ஃபுல் பைத்தியம் தான், அதுவும் உனக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஷரண்யாவும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டீக்கா. டாக்டர் என்ன சொன்னார், உன்னை ரெஸ்ட் எடுக்கலாம் சொன்னார், நீ ரெஸ்ட் எடு, கம் ஆன் ஐ வில் ட்ராப் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஷரண்யாவை பார்த்து. அவள் கரெக்டாக பார்க்க அவட்ட தம்பி வந்து நான் அவளை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஷரண்யாவும் இல்லை நானே பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ தனியாக போனா அப்படின்னு சொல்கிறாரு. அவட்ட ஸ்லேங்கே சரியில்லை. அப்போ அவட்ட வைஃபும் நின்று ஓரமாக அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிருக்காங்க. இல்லை அது விம் வந்து பேடாக ஃபீல் பண்ணுவான்னு சொன்னேன், ஐ கான் டூ தட், அண்ட் இதுக்கு நான் எந்த கம்பெனியை என்ஜாய் பண்ணலாம்ல, எந்த கம்பெனியோட அவளும் பேட் ஆயிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஷரண்யாவும் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டிக்கா. அப்போ விமும் கண்ணாலே ஓகே போ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததும் அவளும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்போ விமும் ஓகே நீ போய்த்து ரீச் ஆகினதுக்கு போகிறோம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளும் வியும் உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ டேடு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போய்த்துடுறாரு. அப்போ ஷரண்யாவும் ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்து நிற்கிறா. அப்போ அவர் என்னென்னா பின்னால் வந்து பயம் போட்டுற மாதிரியே இந்தாங்க அவங்களோட பேக்கு ஷரண்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவளும் கொஞ்சம் தயக்கமாகவே அதை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது எல்லாத்தையும் அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப பாய்ந்துகிட்டே பார்த்துட்டிருக்காங்க. இங்கே மந்திரமாவா ஏமாச்சமாச்சா அப்படின்னு ஏதோ மந்திரம் போட்டுட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் ஆடுது பார்க்க அந்த கோஸ்ட்டும் வந்து நிற்கிது. அவங்களும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை இது அது இல்லை இது வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் நான் இப்போ சொன்ன மந்திரத்தில் சக்தி அதிகமாகிக்கும், இப்போவே நான் உன்னை சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேணாம் சாம்பல் ஆக்கிறாத, ஃபர்ஸ்ட் எதை கேட்கணுமோ அதை கேளு, சாவியும் சொத்து பத்திரங்களும் எங்கே இருக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ மந்திரமாவும் கடுப்பாகி ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா, வந்துக்கிறது உன் ஆள் இல்லை, போங்க 2 பேரும் வெளியால் கிளம்புங்க அப்படின்னு அவங்கள துரத்தி விட்டுடுறாங்க. அது ஒன்றே அவதுவலும் ஓடிட்டுவோம். அப்போ மந்திரமாவும் அந்த கோஸ்ட்டு கிட்ட போய்த்து அப்படி கையால் இப்படி செஞ்சு பார்க்குறாங்க. அப்போ லைட்டில் ப்ளீங் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கோஸ்ட்டை அப்படின்னு மண்டையாட்டுது, நான் இங்கே தான் இருக்கிற மாதிரி. அப்போ வியூமா வந்து ஷரண்யா சொன்னதை நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டிருக்கான். அப்போ பார்க்க அவங்களும் போதும் சிரிக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனும் அவங்க சொல்கிறத கேட்டு எதுவுமே கொண்டுனவன் நான் ஏன் சிரிக்கிறத நிறுத்தணும், இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு காற்று ஏன் பக்கம் வீசுது, அடிக்கிற காற்றுல ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பேர் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்களும் அதை நான் கெஸ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிக்கிட்டே ஷரண்யா 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு டீஸ் பண்ணுறான். என் மனசில் உள்ளதை எப்படி சொல்லாமல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் அப்போ அவங்களும் அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டே ஏன் சொல்ல முடியாது ஷரண்யாக்காக உன் மனசு துடிக்கிறத நான் பார்த்துக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வியூமோ எல்லாரும் என் காதலை பார்த்திக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் ஐ லவ் யூ ஃபார் தட் அப்படின்னு சொன்னவன். அதுக்கப்புறமும் சீரியஸாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கொஞ்ச நாளாக நான் நோட்டீஸ் பண்ணதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மைண்டுக்குள்ளே அவங்களோட ஹஸ்பண்ட் உன்னை தனியாக போக விட்டா அப்படின்னு சொன்னதும் இன்னைக்கு எந்த கம்பெனியை என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. அதை பற்றி தான் கேட்குறானோன்னு நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவனும் அவங்க கிட்டேருந்து பிளேட்டை வாங்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களும் என்னது அப்படின்னு திக்கி திணறி கேட்குறாங்க. ஷரண்யாவுக்கு என் மேலே இருக்கிற அக்கறை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்குது. எனக்கு எதுவும் ஆகிறோமோன்னு எவ்வளோ கவலைப்பட்டா, என் மேலே இருக்கிற அக்கறை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் தான் இருக்குது, உன்னோட காதல் அவட இதய வாசலுக்கு விளையாட நின்று கதவு தட்டுது, லைக் நோக் நோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனு கடவுளே இன்னும் எத்தனை நாளைக்கு நான் ஷரண்யாட இதய வாசலை நோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது
அப்படின்னு ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல சொன்னதுல சாருக்கு பெயின் வேற வந்துட்டு அப்படின்னு செஞ்சுக்கிட்டே அப்ப அவங்களும் பொறுமையாக இரு மகனே, பொறுமையாக இரு, நிச்சயம் வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் காட் ஸ்டைல்ல சொன்னதும் அவனும் நீங்க மட்டும் கடவுளா இருந்தீங்க நல்லா இருந்திக்கும் அப்படின்னு சொன்னது. அவங்களும் ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை எடுத்து அவங்க எனக்கு ஃபீட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு எந்த கையால சாப்பிடு, அதுக்கப்புறம் சரண்யா வந்து உனக்கு ஃபீட் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்றாங்க. மம்மியும் இது எல்லாத்தையும் நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டீங்க. அப்ப மம்மி பார்த்துட்டீங்க சொல்ல கரெக்டா பார்க்க ஆன்டி வந்து கையை வச்சதும் மம்மியும் பயந்துடுறாங்க. அப்ப அவங்களும் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே பத்தி வைக்காட்டி தான் ஆன்டிக்கு தூக்கம் வராதுல. அவங்களும் மாதவி இந்த வியூயா எப்ப பார்த்தாலும் சரணியோட ஞாபகமாவே இருக்கான். ஐ மீன் பெத்த தாய் எங்க இவ்வளவு தவச்சிட்டீங்க, ஆனா அவனுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாரு. அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் அவனுக்கு கவலை. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, அவனோட ஸ்டிச்சஸ் வந்து அவன் ஸ்மெல் பண்ணதால தான் பிரிஞ்சுதா இல்லைன்னா சரணியா ஏதாச்சும் பண்ணிப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு மம்மியை போட்டு இன்னும் நல்லா கன்ஃபியூஸ்ட் பண்ணி ஏற்றி விட்றாங்க. அவங்களாம் ஷாக் ஆகி போய்த்திருக்காங்க. பார்க்க டேடு முறைச்சி பார்த்துட்டிருக்காரு. அப்போ பார்க்க சரண்யாவை அவர் காரில் கூட்டிகிட்டு போய்த்திருக்காரு. அப்போ அவர் என்னன்னா விம் வந்து ராக் ஸ்டார் 2 இயர்ஸா ஒரு பொண்ணு கோமால இருந்து வெளியே வரதுக்காக வெயிட் பண்ணுறது. இட்ஸ் அ பிக் டீல். ஐ மீன் எந்த பையன் எப்படிப்பா அப்படின்னு சொல்றாரு. இது சொல்றத கேட்க விருப்பம் இல்லாத மாதிரியே சரண்யா பேச வச்சுட்டீங்க. அது சரி, நீ எவ்வளவு கொடுத்து வச்சவனு தெரியுமா? ஐ மீன் நான் மட்டும் உன் இடத்துல இருந்தா யோசிக்காம வியூம மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்லிப்ப ப்ராமிஸா அப்படின்னு சொல்றாரு. அவ சரண்யாவும் அவளை பார்த்துட்டு கோவமாவே நல்லவேளை நீங்க ஏன் இடத்துல இல்லை. அப்ப அவரும் வாவ் உனக்கு கோவம் கூட வருமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாராம். சரண்யாவும் இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் வேமாசு வராது அப்படின்ற மாதிரி கட்டுக்குள்ள குந்திட்டிக்கா. அப்ப பார்த்தா மந்திரத்தை போடுறாங்க. ஸோ அந்த மந்திரத்தை நான் போட்டேன்னா இப்போ என்ன சுத்தி எல்லா பேயும் வந்துட போகுது. ஸோ ஓகே தட்ஸ் அவ்வளோதான், மந்திரத்தை போட்டாங்க. இந்த காக்கா கருப்பிக்கு தானே, அது ஒட்டரை பிடிச்சதான் போவாது. பார்க்க மந்திரமாக்கு முன்னால குந்திட்டிக்குது. அப்ப அவங்க கையில வச்சுட்டு வெப்பனும் ரெட் கலர்ல லைட் பார்த்துது. அப்ப அவங்களும் நீ இங்கேருந்து போகலையா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சரண்யா வந்து விண்டோவே பார்த்துட்டு வரா. அப்ப அவர் அவட்ட கையை கிட்ட கொண்டு போறாரு அவகிட்ட. அப்ப அது அந்த கொஸ்டிக்கு சென்ஸ் ஆகினதும் அதுவும் முறைச்சி பாக்குது. அப்ப அவர் கையை கிட்ட கொண்டு போறாரு. அப்ப அந்த கோஸ்டி என்னன்னா முன்னால வந்து நின்றுடுரு. அதை பார்த்துட்டு சரண்யாவும் ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு கத்துறா. அப்ப அவரும் அதை பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டு பயந்துட்டு அவரு டச் பண்ணதுதான் அவன் சொல்றான்னு இல்ல நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளும் அங்க அந்த இடத்துல யாரும் ஈந்தாங்க அப்படின்னு பயந்துட்டே சொல்றா. அப்ப அவரும் பாக்குறாரு அங்க யாருமே இல்லாம இருந்ததும் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளும் யாரும் ஈந்தாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னதும் யாருமே இல்லையே, ஓகே நான் பாக்குறேன் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்ப அவரும் சுத்தி பார்த்துட்டு யாரும் இல்லாம இருந்ததும் அவ சரண்யாட டோரை ஓபன் பண்ணி அவளை வெளியே வர சொல்லிட்டு பாத்தியா இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளும் பயந்துகிட்டே இல்ல நான் பார்த்தேன் யாரும் ஈந்தாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப அவரும் சரண்யா நான் சொல்றேன்ல இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரண்யா அப்பதான் பாக்குறா அதுல கபாலி ஹில்ஸ்ன்னு போடிக்கிறத. அப்ப அதை பார்த்த உடனே அவட மைண்டுக்குள்ள நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. பயந்து அதையே பார்த்துட்டீக்கா ஷோக் ஆகி. அப்ப பார்த்தா அந்த காக்கா கருப்பும் அங்கனே தான் தெரியுது. அப்ப அது ஈந்தாலே சரண்யாவுக்கு கூலாக ஸ்டார்ட் ஆகிரும்ல, அவளும் கூல்ல நடுங்குறா. அப்ப வந்து அவரும் அதை பார்த்துட்டு சரண்யா ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப அவளும் நடுங்கிக்கிட்டே நிற்கிறா. அவ பார்த்தா அந்த கோஸ்ட்டும் அவகிட்ட வருது. வந்து என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா அவளை அப்படி டச் பண்ண போகுது.